50,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுதான் இந்த மாதங்கள்ல உயிர் பிழைச்சேன். சரி, ரெடிங்களா? ஒரு அற்புதமான அட்டகாசமான டபுள் ஓவர் பண்ணி போட்ட மாதிரி இருக்க போற ஒரு படத்துக்கு. ஒரு இரவு சூப்பர் ரிச் ஜேம்ஸ் வனேசா என்னும் ஜோடி நியூஸ் பாக்குறாங்க. ஒரு போலீஸ்காரர் ஒரு கருப்பு பையனை சுட்டு போட்ட நியூஸ். அந்த போலீஸ்காரர் பேர் வெளியானதும் வனேசாவுக்கு ஷாக். அவங்களோட அண்டை வீட்டுக்காரர் பிரையன். அவருக்கு எப்பவுமே வெறுப்புணர்வு இருக்குன்னு வனேசாவுக்கு தெரியும். நீங்க மாதிரியானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கேலி பண்ணுவாருன்னு வனேசா நினைச்சாங்க. ஆனா ஜேம்ஸ் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. எல்லா பக்கத்தையும் பார்க்கணும்னு சொல்றாரு. அப்போ ஸ்பைஸ் மாதிரி ஒருத்தி நெகட்டிவ் எனர்ஜி டபுள் டோஸ்ட் வந்து அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காதுன்னு சொல்றா. ஆனா ஜேம்ஸ் சொல்றாரு, ஆதாரம் இருந்தா சட்டம் அவனை விடாது. வனேசா அதிர்ந்து போயிட்டாங்க. பிரையன் பையனை ரத்த வெள்ளத்துல கொன்ன கிளியர் ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போடலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா என்ன போஸ்ட் பண்ணலாம்னு அவங்க 2 பேருக்குமே சண்டை. எப்படி எழுதணும்னு தெரியல. சண்டை வந்துடுச்சு. வனேசா டைரக்டா போஸ்ட் போடணும்னு அடம் பிடிக்கிறாங்க. பிரையனையே போய் கண்டிக்கணும்னு சொல்றாங்க. ஆயுதத்துடன் துப்பாக்கியை காட்டி ஜேம்ஸ் வனிஷா கிட்ட பிரியனை எப்படி சந்திக்க போறான்னு சொல்றான். ஆனா இது வனிஷாவுக்கு கொஞ்சம் அதிகமா கிளம்புச்சு. அடுத்த நிமிஷமே அந்த காதல் ஜோடி படுக்கையறை ரோடியோல தொங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு போனாங்க ஜேம்ஸும் வனிஷாவும். அங்கேயும் வெள்ளைக்கார வேலைக்காரங்க அவங்களை உசுப்பேத்தினாங்க. வனிஷாவுக்கு வேலை செய்யறவங்க அவளை ஒரு அடிமை படத்துல நடிச்ச நடிகை மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவ பெண் இல்லன்னா நான் இன்னும் அதிகமா சொல்லிருப்பேன். ஜேம்ஸுக்கு வேலை செய்யறவங்க அவன் நல்ல பிளாக் பிரதர்னு சொன்னாங்க. சலிப்பா இருந்தாலும் சாதாரணமா வேலையை முடிச்சாங்க. வேலை முடிஞ்சதும் ஜேம்ஸ் சைக்கிள்ல போய் வெள்ளைக்காரங்க செய்யற மாதிரி உடற்பயிற்சி பண்றான். அதே நேரம் வனிஷா கடைக்கு போறா. ஜேம்ஸ் அண்ணன் ஜமாலுக்கும் அவன் கர்ப்பிணியான பெண் கேண்டிகுக்கும் சாப்பாடு பண்ண போறாங்க. காய்கறிகளை எடுத்து வைக்கும் போது வீட்டு முன்னாடி பிரியன் நின்னுட்டு இருக்கிறத பார்க்கிறா. தயங்காம அவனை போய் சந்திக்கிறா. உன்னை எப்படி தாங்கிக்க முடியுது? ஒரு குழந்தையோட உயிரை எடுத்தவன் நீன்னு கேக்குறா. பிரியன் ஒரு துளி வருத்தமும் இல்லாமல் அவளை புறக்கணிச்சிட்டான். சண்டை பயங்கரமா ஆரம்பிச்சிடுச்சு. பிரியன் அவளை திட்டினான், மிரட்டினான். என் வீட்டை விட்டு போன்னு கத்தினான். வனேசா அதிர்ச்சியிலேயே வீட்டுக்குள்ள ஓடி வந்தா. கண்ணீரை அடக்க முடியாமல் ஜேம்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அவள் கோபத்துக்கு ஜேம்ஸ் துணை நிற்பான்னு நினைச்சா. ஆனா அவன் வனேசாவோட முடிவை கேள்விக்குட்படுத்தினான். நமக்கு முழு கதை தெரியலையேன்னு சொன்னான். வனேசா பிரியனோட அலட்சியமே எல்லாத்தையும் சொல்லிடுச்சுன்னு வாதிச்சா. ஆனா ஜேம்ஸ் ஒதுங்கிட்டே இருந்தான். சண்டை பெருசா ஆகிடுச்சு. வனேசா சொன்னா சும்மா இருந்தா அநியாயம்தான் நடக்கும். ஜேம்ஸ் சொன்னான், நம்மால எதுவும் செய்ய முடியாது. சண்டையை நிறுத்தணும்னு நினைச்சு ஜேம்ஸ் அன்றே இரவு பிரியன் வீட்டுக்கு போனான். சமாதானமா பேசணும்னு நினைச்சான். ஆனா பிரியன் முதல்லேயே ரொம்ப கடுமையா பேசினான். சமாதானம் பண்ண அவனுக்கு ஒரு நினைப்பும் இல்லைன்னு காட்டினான். ஜேம்ஸ் அவனை பேசி புரிய வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா பிரையனோ கோபத்தோட வெறுப்போட அவன் கோபம் மேலும் மேலும் கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரையான் ஜேம்ஸ் கிட்ட அவன் பொண்டாட்டியை கட்டுப்படுத்த சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். அப்போதான் வனிஷா துப்பாக்கியோட வந்தா. அவங்க வந்ததுனாலே சூழ்நிலை மாறிடுச்சு. பிரையான் பின் பாக்கெட்ல கைவிட்டா. வனிஷா உடனே அவன் ஆயுதம் வச்சிருக்கான்னு நினைச்சு துப்பாக்கியை ஏந்தி அவனை வீட்டிலிருந்து வெளியேற்றினா. வேற வழி இல்லாம பிரையான் கையிலும் துப்பாக்கி இல்லாம அவங்க சொல்றபடி போயிட்டான். பிரையான் ரொம்ப கோபப்பட்டாலும் சாமர்த்தியமா இருந்து சண்டையை தணிக்க முயற்சி பண்றான். இப்பவே நீங்க போயிட்டா இந்த விஷயத்தை நான் மறந்துடுறேன்னு சொல்றான். சின்ன நேரத்துக்கு ஜேம்ஸ் அதை ஏத்துக்கிற மாதிரி இருந்தான். சண்டை பெருசா ஆகுறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும்னு ஆசைப்பட்டான். ஆனா வனிஷா அவங்க உறவில் தலைமை எடுத்து இதுதான் பிரையானோட செயல்களுக்கு அவனை எதிர்கொள்ள நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்னு சொல்றா. இப்போ வரைக்கும் ஒரு கோடு தாண்டிட்டாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் ஜேம்ஸ் அவங்க பின்னாடியே போறான். வீட்டு கேரேஜ்ல பிரையானை நாற்காலியில உட்கார வைக்கிறாங்க. வனிஷா சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஜேம்ஸ் அப்படி பண்றான். டேபால அவனை பத்திரமா கட்டி போட்டாங்க. சமயம் பயங்கரமா இருக்கு. பிரையன் அவங்களை பார்த்து அவங்க வேலையை பார்த்து சின்ன சிரிப்பு. சும்மா இருக்கான், ஆனா அவமானமா பார்க்கிறான். இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இதனால உங்களுக்கு தான் கஷ்டம் வரும்னு எச்சரிக்கிறான். ஜேம்ஸ் கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கான். சரியா பேசணும், அதான் கொஞ்ச நேரம் வேணும்னு சொல்றான். அந்த கொடுமைக்கார தேவதையான வனேசா நல்லா பேசணும், அவன் என்ன பண்ணினானோ அதற்கான காரணத்தை சொல்லணும்னு அடம் பிடிக்கிறா. ஆனா ஜேம்ஸ் எரிஞ்சு போயிட்டான். ஒருத்தரை சேர்ல கட்டி போட்டுட்டு நல்லா பேசுறதுன்னா என்ன அர்த்தம்னு கத்தறான். வனேசா வேற மாத்தி சொல்றா. இந்த பழைய வெறுப்பு சுழற்சிக்குள்ள அவனும் ஒருத்தன். இதை முடிச்சு வைக்கணும்னு சண்டை போடுறா. கேரேஜ்ல டென்ஷன் பலமா இருக்கு. அப்போ ஜேம்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் சொல்றான். ஷீலானு ஒரு டாக்டர் கிட்ட சிகிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு. வனேசா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுச்சு. ஜேம்ஸ் சமாளிக்க முயற்சி பண்றான். இது ரகசியம் இல்ல, என்னால என்ன உணர்ச்சின்னு புரியணும்னு தான் போனேன்னு சொல்றான். ஆனா வனிஷாவுக்கு சமாதானம் இல்ல.
ஜேம்ஸ் அவங்க டாக்டரை மேல ஈர்க்கப்பட்டிருக்காருன்னு அவ ஒருத்தராவே பிடிவாதமா நினைச்சிட்டா. அந்த பையன் லீக்னு அவ கத்த ஆரம்பிச்சா. சண்டை பேய் பிடிச்ச மாதிரி உக்கிரமா போச்சு. இதுவரைக்கும் சத்தம் இல்லாம உட்கார்ந்திருந்த பிரையன் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கொள்ளையடிச்சிட்டான். சேர்ல கட்டப்பட்டிருந்தாலும் சரியமா நகர்ந்து நின்னு தலையில கேரேஜ் திறப்பு விசையை அடிச்சான். கதவு திறக்க ஆரம்பிச்சது. ஜேம்ஸ் வனிஷா 2 பேரும் சண்டையில இருந்த கோபத்தில இருந்து திடீர்னு எழுந்து நின்னாங்க. பிரையன் பண்ணின காரியம் அப்போதான் புரிஞ்சுச்சு. முதல்ல வனிஷா ரிஃப்ளெக்ஸ்ல துப்பாக்கியை எடுத்து பிரையன் மேல நோக்கினா. நீ நினைக்கிற மாதிரி நீ எல்லாம் இல்ல, பூச்சி கூட இல்லன்னு கத்தினா. தப்பிக்க கிடைச்ச சந்தர்ப்பம் போச்சு. வனிஷா தெரிச்ச மாதிரி கட்டுப்பாட்டை எடுத்துட்டா. வேற வழி இல்லாம ஜேம்ஸ் அவளுக்கு உதவி பண்ணினான். பிரையனை வீட்டுக்குள்ள இழுத்து அலுவலகத்துல பிடிச்சு வைச்சாங்க. அப்போ திடீர்னு டோர்பெல் அடிச்ச சத்தம். ஜேம்ஸ் வனிஷா 2 பேரும் திடுக்கிட்டாங்க. இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம அவங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டாங்க. சாப்பாடு பேச்சுல ஜமால் கேண்டி கலவரம் ஆரம்பிச்சிடுச்சு. பிரியன் சந்தர்ப்பம்னு நினைச்சு கொலை கூச்சலிட்டான். ஜேம்ஸ் புறப்பட்டு வந்து பிரியன் உதட்டை டேப் பேசுறத தடுத்து நிறுத்திட்டான். அடுத்த நொடி பிரியன் போன் ரெங்க் ஆச்சு. வாழ்வு ரெஸ்கியூ போல. ஆனா ஜேம்ஸ் போனை பறிச்சு சத்தம் வருவதை தடுத்தான். சீக்கிரமா துப்பாக்கிய மறைச்சு ஆழ்ந்த சுவாசம் விட்டு கதவை திறந்தாங்க. ஜமாலும் கேண்டியும் உள்ளே வந்தாங்க. எல்லாம் சரியா இருக்குன்னு நடிச்சாங்க வனேசாவும் ஜேம்ஸும். கேண்டி டாய்லெட் போனா ஜமால் ஜேம்ஸ் கூட மட்டும் இருந்தான். புது வீடு பார்ப்பானான்னு ஜமால் ஆபீஸ் கதவை பார்த்தான். ஜேம்ஸ் அவனை கிச்சன் வாங்கிட்டு போட்டான். சாப்பாடு ரெடி ஆகலையேன்னு ஜமால் கேட்டான். சின்ன சின்ன பேச்சு எல்லாம் நடந்துகிட்டு. வீட்டுல இருக்கிற சூழல் என் கழுத்தை விட அடர்த்தியா இருக்கு. புகை அலாரம் பேட்டரி குறைஞ்சுன்னு சத்தம் அடிக்குது, எல்லாத்தையும் மூடிடுது. அந்த மூடிய அலுவலக வாசல்ல பிரையன் கட்டப்பட்டுக்கிட்டு புலம்புறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் சூழ்நிலை கெட்டுக்கிட்டே போகுது. கேண்டி குளியலறையில இருந்து வர வனேசாவ கூட கிச்சன்ல சேர்ந்து சாப்பாடு செய்யறத பார்க்கறா. ஆனா வனேசா குருணை எடுக்கிறத பார்த்து அதை சரியா உப்பு கழுவியான்னு கேண்டிக்கு சந்தேகம். அவ சைவம், குளுடன் இல்லாம, பொரியல் இல்லாம, ரெட் டைக் இல்லாம சாப்பிடுறவ. வனேசா தடுமாறினா உடனே சமாளிச்சு கேண்டிக்கு தனியா ஒரு டிஷ் பண்ணுறேன்னு சொல்றா. அதுல H2O மட்டும்தான். கொஞ்சம் கஷ்டப்பாட்டிற்கு அப்புறம் சாப்பாடு வெந்து வர அப்பிடைசர் சாப்பிட லிவிங் ரூம் போறாங்க. அங்க சும்மா பேசிட்டு இருக்க கேண்டி தன் கற்ப திட்டத்தை பத்தி சொல்றா. ஆஸ்பத்திரியில குழந்தை பெற எனக்கு ஒரு விருப்பமும் இல்லைன்னு கேண்டி சொல்லுறா. அதுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சயின்ஸ் டாக்டர்கள்லாம் சொல்றாங்களாம். அதான் அவள் இயற்கை முறையிலேயே வீட்ல குழந்தை பிறக்கணும்னு பிடிவாதம். மருந்து மாத்திரை தடுப்பூசி எதுவுமே வேண்டாம்னு. அந்த புதுசான கருத்துக்கள் வனேசாவ சட்டென்று கலங்க வைச்சிடுச்சு. ஆனா அவள் வேற சண்டை போடக்கூடாதுன்னு உதட்டை கடிச்சுக்கிட்டா. அதே சமயம் பிரியன் கட்டப்பட்டிருக்கிற அறையிலிருந்து ஒலிகள் கேட்குது. சின்ன சத்தம்தான், ஆனா ஜேம்ஸுக்கு உடம்பு நடுங்குது. யாருக்கும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை. ஜேம்ஸ் பாக்கெட்ல இருக்கிற பிரியன் போன் ரிங் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஜேம்ஸ் உடனே எழுந்து வேலைன்னு நடிச்சு போன் பேசுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் அவசரமா இருக்கிறத உணர்ந்து வனேசா அவன் பின்னாடியே போனா. ஹாலுக்கு போய் சிறிது தூரம் போனதும் ஜேம்ஸ் ஒரு திட்டம் போட்டான். வேலையில அவசரம்னு சொல்லி ஜமாலையும் கேண்டியையும் சீக்கிரமா அனுப்பி வைக்கலாம்னு. வனேசா முதல்ல சம்மதிக்கல. ஆனா இதுதான் சந்தேகம் வராம இந்த டின்னரை முடிக்கிற சிறந்த வழின்னு புரிஞ்சுக்கிட்டா. வனேசா துப்பாக்கியோட அறைக்குள்ள போனா. பிரியன் டேபால வாய மூடப்பட்டிருந்தாலும் சத்தம் போட முயற்சி பண்றான். அவன் கண்ணுக்கு துப்பாக்கியை வைச்சு அமைதியா எச்சரிச்சா. சத்தமில்லாம ஜேம்ஸ் ஹாலுக்கு திரும்பி வேலை பத்தி சீரியஸா போன்ல பேசுற மாதிரி நடிச்சு தன் பிளான் ஸ்டார்ட் பண்ணான். ஆனா அவசரத்துல அவன் ஸ்பீக்கர்ல போன் வைச்சிட்டான். அவனுக்கு ஷாக். வனிதா, கேர்லியா அதிகமா சத்தமா ஜமால், கேண்டி இப்பவே கிளம்பி போகணும்னு கத்த ஆரம்பிச்சா. வனிதா ஹாலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஜமாலும் கேண்டியும் நம்ப முடியாம பார்த்தாங்க. அவங்க முகத்துல வலி, கோபம் எல்லாம் கலந்து இருந்துச்சு. நொந்து போன ஜேம்ஸ், வனிதா போய் சொல்றா என்ன கண்டுபிடிச்சான்? கேண்டிக்கு குழந்தை பிள்ளை ஆகும்னு அவளுக்கு சொல்ல சொல்லி சீண்டினா. அவள் அங்கிருந்து ஓடி போனா. ஜேம்ஸ் சிறிது நேரம் நிறுத்திட்டு அவளை பின்தொடர்ந்து ஆபீஸுக்கு போனான். ஆபீஸ்ல ஜேம்ஸுக்கும் வனிதாவுக்கும் நல்ல சண்டை. கோபமும் அவமானமும் கலந்து வனிதா துப்பாக்கியை எடுத்து பிரியன் மார்புல குண்டு விட போறேன்னு கத்தினா. அவள் கை நடுங்கிச்சு. கோபத்தால அவள் உடம்பே நடுங்கிச்சு. ஜேம்ஸ் சண்டையை அடக்க முயற்சி பண்ணி பிரியன் வாயிலிருந்து டேப்பை நெறிஞ்சி எடுத்தான். பிரியன் ஜேம்ஸ் கிட்ட சும்மா உன் போன் எடுத்து உன் பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பு. பிளான் கேன்சல் பண்ணினதுக்கு சாரி சொல்லு. வேலையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுன்னு சொன்னான். ஜேம்ஸ் அந்த நேரத்துல கொஞ்சம் தயங்கினான். ஆனா சமாளிக்கணும்னு நினைச்சு சொன்னபடி பண்ணான். அப்புறம் பிரியன் எனக்கு டாய்லெட் போகணும்னு கேட்டான். இன்னும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜேம்ஸ் சம்மதிச்சான். கை கட்டப்பட்டவனா இருந்தாலும் ஜேம்ஸ் பிரியனை டாய்லெட் வரைக்கும் அழைச்சிட்டு போனான். பிரியன் டாய்லெட்ல இருக்கிற நேரம் ஜேம்ஸ் காத்து நின்றான். ஆனா ஜேம்ஸ் கவனம் கொஞ்சம் தளர்ந்த அடுத்த நொடி பிரியன் அதிர்ச்சியா எழுந்து துப்பாக்கியை பறிச்சான். அடேங்கப்பா! அப்புறம் என்ன நடந்ததோ ஒரு பயங்கர போராட்டம்.
பிரியன் கொடூரமா ஜேம்ஸ் காதுல கடிச்சிட்டான். ஜேம்ஸ் வலி தாங்க முடியாம ஒதுங்கினான். அந்த நேரத்துல பிரியன் ஓடி கதவை நோக்கி வெறிச்சு ஓடினான். ஆனா அந்த நேரத்துல ஜமால் வந்தான். ஒருத்தன் அலுவலகத்துல இருந்து ஓடுறத பார்த்த உடனே ஜமால் அவனை பிடிச்சு தள்ளி ரொம்ப கடுமையா அடிச்சான். போலீஸ்காரங்களுக்கு எதிரா அவனுக்கு இருந்த கோபத்தை எல்லாம் அங்கேயே வெளிப்படுத்தினான். பிரியன் சத்தமில்லாம அவனை மறுபடியும் நாட்காலியில் கட்டினாங்க. எல்லாரும் பயந்து நடுங்கி போயிட்டாங்க. நரம்புகள் புழுங்கி போச்சு. சீரடையவே மாட்டேங்குது. ஜமால் கடுமையா சொல்றான், இந்த குழப்பத்துல இருந்து ஒரே வழி பிரியான் உயிரை எடுக்கிறதுன்னு. கண்டி அதிர்ச்சியில உடனே எதிர்ப்பு சொல்றா. வீட்ல சாவு வந்தா குழந்தைக்கு சாபம் வரும்னு சொல்றா. அப்படி சண்டை போட்டுக்கிட்ட நேரம் பிரியான் அவன் பெரிய தலையை அசைக்க ஆரம்பிச்சான். சிரமப்பட்டு தலையை உயர்த்தினான். அவன் முகம் சோர்ந்து போயிருந்தாலும் எதிர்ப்பு காட்டினான். அந்த அறை அமைதியா இருந்தது. பிரியான் முதல் முறையா எல்லாத்துக்கும் காரணமான சம்பவத்தை பத்தி உண்மையா சொல்ல ஆரம்பிச்சான். அவன் ஒரு கோல் கிடைச்சதால பதில் கொடுத்தேன்னும் அந்த குழந்தையோட முகத்தையே பார்க்கலன்னும் சொன்னான் கள்ளிச்சுட்டு. அவன் சொல்றத முடிச்சுறதுக்குள்ள அவன் உடம்பு உறைஞ்சு போச்சு. சின்ன பேய் பிடிச்ச மாதிரி நடுங்க ஆரம்பிச்சான். பிரியான் சிரமப்பட்டு எபிலெப்சி வந்திருக்குன்னு சொன்னான். மருந்து சாப்பிடணும்னு சொன்னான். மருந்து சாப்பிடாம இருந்தா பிரெண்டாவுக்கு வந்த மாதிரி பெரிய பிடிப்பு வந்து சாகலாம்னு சொன்னான். அவங்க வீட்ல எதிர்பாராத சாவு வந்துரும்னு கேள்விப்பட்டதும் ஜேம்ஸ் ஜமாலுக்கு கவலையா இருந்தது. அவங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம்னு இருந்தது. பிரியான் சரி பாருங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி இறந்து போக போறாங்கன்னு தெரிஞ்சுச்சு. வேற வழி இல்லன்னா பிரையன் வீட்டுக்கு போய் அவன் மருந்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சண்டை சச்சரவு எல்லாம் சிறிது நேரத்துக்கு புறக்கணிச்சிட்டாங்க. அங்க போன ஜமால் பிரையன் கொடுமைப்படுத்தும் அளவுக்கு பல வீடியோக்கள் அள்ளி வச்சிருந்தான்னு பார்த்து திகைச்சு போயிட்டான். அப்புறம் பிரையன் அவன் வெள்ளை பொண்டாட்டி பொண்ணு கூட எடுத்த புகைப்படம் கண்ணுல பட்டது. வனேசாவை எக்ஸ் கூட ஒப்பிட்டது எல்லாம் பொய்னு தெரிஞ்சிச்சு. அதே நேரம் ஜேம்ஸ் பிரையன் பெயர்ல கொடுக்கப்படாத பில்ஸ் நோட்டீஸ் குவியலா இருக்குன்னு பார்த்து அதிர்ந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் வனேசா கண்டி கிட்ட ஜேம்ஸ் கூட காதல் விவகாரம் இருக்கான்னு கேட்டா அவ கண்டி மறுக்கல. அட போங்கடா, இவள் 2 அண்ணன் தம்பிகளோடையும் படுத்திருக்காளாம். அப்புறம் திரும்பி வந்த ஜேம்ஸ் ஒரு டீல் போடலாம்னு முடிவு பண்ணான். அவன் அதிக பணக்கார வக்கீல். சும்மா சுகபோகமா வாழ்றான். பிரையன் சம்பளத்துல கடன்ல மூழ்கி அலிமோனி கொடுத்து வருத்தப்படுறான். ஜேம்ஸ் ஒரு ஆஃபர் சொன்னான். 3 வருஷத்துக்கு ஒரு வருஷம் $50,000 கொடுக்கிறேன், எல்லாத்தையும் சும்மா இருந்தா. வேற வழி இல்லன்னு பிரையன் சம்மதிச்சிட்டான். ஜேம்ஸ் பிரையனுக்கு கயிறு அவிழ்க்க போற நேரத்துல ஜமால் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் அவனுக்கு கிடைச்சிச்சு. அந்த குழந்தை பிரையனோட. அட போங்கடா, சுட்டு போட்டாங்கன்னா கருப்பு பையன் இல்லன்னு சொல்லுறாங்க. வெள்ளை பையன். ஆமா, ஆரம்பத்திலேயே வாய மூடி போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாரும் இனவெறியால சுட்டு போட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா பிரியனுக்கு அது சம்பந்தமே இல்ல. ஏன்னா அவன் ஒரு குழந்தைய கொன்னுட்டான். ஜமால் இந்த உண்மையை கேள்விப்பட்டதும் நடுங்கி போயிட்டான். அத பத்தி யோசிக்கிறதுக்குள்ளேயே கேண்டிக்கு சட்டன்னு பிரசவ வலி வந்துருச்சு. அவன் யோசனைய மறந்துட்டு ஹாஸ்பிடல்ல சேர்க்க ஓடி போயிட்டான். அந்த ஜோடி பிரியனோட மட்டும் தனியா இருந்தாங்க. அப்புறம் ஜேம்ஸ் கேண்டியோட கள்ளத் தொடர்பு இருந்தத சொல்றான். ஆனா டாக்டர் சொன்னதால அவனுக்கு பிள்ளை பிறக்காதுன்னு தெரியும். ஆனா அந்த குழந்தை அவன் அண்ணன் பிள்ளைன்னு தெரியும். ஜேம்ஸ் அந்த உடன்பாட்டை செய்யணும்னு விரும்பினான். பிரியனோட கட்டுகளை வெட்ட ஆரம்பிச்சான். பிரியன் அவன் உண்மையான உணர்வுகளை சொல்றான். ஜேம்ஸ் வனேசா மேல அவனுக்கு இருந்த கடுப்புக்கு காரணம் இனம் இல்ல, பணம். அவங்களோட பணம், அந்தஸ்து, சுகபோகமான வாழ்க்கை. அவனோ வறுமையில கஷ்டப்பட்டு வந்தான். நீங்க பல வருஷமா சுகபோகமா இருந்தீங்க, அத பயன்படுத்தி கொள்ளல. ஜேம்ஸ் கத்தரிக்கோலை எடுத்து பிரியனோட கட்டுகளை வெட்ட போறப்போ பிரியன் அவன அண்ணன்னு சொல்றான்.